வணக்கம், இது டெக் தமிழா செய்திகள். நான் லட்சுமிராஜன். இன்றைய செய்தி தொகுப்பை நம்ம இப்போ பார்க்கலாம். இதுவரைக்கும் நீங்க டெக் தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க மற்றும் இந்த பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கொத்தாக பல ப்ராடக்ட்கள் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சாம்சங் கேலக்ஸி S10, S10 Plus, S10e மற்றும் ஒரு மெகா ப்ராடக்டாக கேலக்ஸியோட ஃபோல்டபிள் ஃபோன் கேலக்ஸி F மற்றும் ஒரு கேலக்ஸி ஆக்டிவ் வாட்ச், கேலக்ஸி ஃபிட் இ ஸ்மார்ட் பேண்ட் மற்றும் கேலக்ஸி இயர்பட்ஸ் ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ், இது எல்லாத்தையும் நேற்று லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றி நம்ம இப்போ முதல்ல பார்க்கலாம். கேலக்ஸி S10 மற்றும் S10 Plusல உலகின் முதல் HDR10+ சர்டிஃபைட் டைனமிக் அமோலட் டிஸ்பிளே இருக்குது. சுருக்கமாக சொல்லணும்னா இந்த டிஸ்பிளேயில் அல்ட்ரா HD ப்ளூரே வீடியோ அதற்கான பெஸ்ட் குவாலிட்டியில் பார்க்கலாம். இந்த ஃபோன்களில் இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே. S10ல ஃப்ரண்ட்ல ஒரு சிங்கிள் செல்ஃபி கேமரா இருக்கிறதுனால ஒரு சிங்கிள் பஞ்ச் ஹோல் இருக்குது. S10 Plusல டூவல் செல்ஃபி கேமரா. ஸோ பில் ஷேப்பில் ஒரு கட் அவுட் ஓடி வருது இந்த டிஸ்பிளேல. S10ல 6.1 இன்ச் டிஸ்பிளே, S10 Plusல 6.4 இன்ச் டிஸ்பிளே. டாப் டக்கர் ஸ்பெக்ஸும் இருக்குது. யூஎஸ்ல ஸ்னாப்டிராகன் 855, இந்தியா மற்றும் பல மார்க்கெட்டில் அவங்களோட ஓன் எக்ஸினாஸ் 9820 ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டு வேரியண்ட்லையும் 8GB ரேம் மற்றும் 128GB இல்லைனா 512GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்குது. S10 Plusல கூடுதலாக இன்னொரு வேரியண்ட்டும் இருக்குது. 12GB ரேம் மற்றும் 1TB ஸ்டோரேஜ் மாடல் இது. ஆமாம், 1TB ஸ்டோரேஜ். கம்ப்யூட்டர் லெவலுக்கு ஸ்மார்ட் ஃபோன் போயாச்சு. S10 மற்றும் S10 Plusல இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது. ஆனால் இப்போ வர ஃபோன்களில் இதுக்கு ஆப்டிக்கல் சென்சர் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதில் அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இந்த ஆப்டிக்கல் சென்சரை விட ஃபாஸ்ட்டாகவும் ஆக்யூரேட்டாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு டிராபேக் என்னென்னா அவங்க சர்டிஃபைட் பண்ண ஸ்க்ரீன் கார்டு தான் இதுக்கு போட முடியும். ரெண்டு ஃபோன்லேயும் பின்பக்கம் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஒரு 12 மெகா பிக்சல் பிரைமரி சென்சர், வேரியபிள் அப்பர்ச்சர் ஓடி வருது, f1.5 மற்றும் f2.4 அப்பர்ச்சர், ஒரு 12 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் மற்றும் ஒரு 16 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் சென்சர். OIS இருக்கு, 2x ஆப்டிக்கல் ஜூம் மற்றும் 10x டிஜிட்டல் ஜூம் இருக்கு, சூப்பர் ஸ்டடி வீடியோ, சீன் ஆப்டிமைசர், ஷார்ட் சஜஷன்ஸ்னு பல ஃபீச்சர்ஸ் இருக்கு. S சீரீஸில் கேமரா எப்போதுமே வேற லெவலில் தான் இருக்கும். ஸோ இதுலேயும் நம்ம அப்படி நம்பலாம். S10ல ஒரு 10 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, S10 Plusல செல்ஃபிக்காக டூவல் கேமரா இருக்கு. ஒரு 10 மெகா பிக்சல் f1.9 அப்பர்ச்சரில் மற்றும் ஒரு 8 மெகா பிக்சல் RGB டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி S10ல 3400 mAh பேட்டரி இருக்கு. S10 Plusல ஒரு பெரிய 4100 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. கூடவே ரெண்டு ஃபோன்லேயும் இந்த ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. இதை சாம்சங் வயர்லெஸ் பவர் ஷேர் ஃபீச்சர்னு சொல்கிறாங்க. இந்த வயர்லெஸ்லேயும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஓடி வருது. ஸோ இந்த ஃபோனுக்கு மேலே இந்த வயர்லெஸில் சார்ஜ் ஆகக்கூடிய டிவைசஸ் வச்சிங்கன்னா அந்த டிவைஸை நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். ஸோ இப்போ அவங்க அறிமுகப்படுத்தியிருக்கிற இந்த கேலக்ஸி பட்ஸில் கூட அந்த ஃபீச்சர் இருக்குது. ஸோ இந்த கேலக்ஸி பட்டை இந்த ஃபோனுக்கு மேலே வச்சு நீங்கள் வயர்லெஸ் ரிவர்ஸ் ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா அது சார்ஜ் ஆகிடும். அப்புறம் S10eன்னு ஒரு புதிய மாடலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். இதில் கொஞ்சம் சின்ன டிஸ்பிளே, 5.8 இன்ச் ஃபுல் HD+ ரெசல்யூஷன் ஆனால் சேம் டைனமிக் அமோலட் ஸ்க்ரீன். பின்பக்கம் ட்ரிபிள் கேமரா இல்லை, டூவல் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. செல்ஃபிக்கு ஒரு சிங்கிள் கேமரா. 6GB ரேம் இருக்கு. பேட்டரி 3100 mAh. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் அண்டர் டிஸ்பிளே இல்லை, ஆனால் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் மற்ற ரெண்டு ஃபோனுக்கும் இந்த S10eக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ். ஆனால் முக்கியமான ஒரு மெகா அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேலக்ஸி ஃபோல்டபிள் ஃபோன். இது வேற லெவல் ஃபோன். ஃபியூச்சர் ஃபோன்களுக்கான ஒரு கோடு போட்டிருக்காங்க இதன் மூலமாக. இந்த ஃபோனை நீங்கள் மடக்கி வச்சிங்கன்னா ஒரு குட்டியோண்டு 4.6 இன்ச் HD+ சூப்பர் அமோலட் டிஸ்பிளே இருக்குது வெளியில். ஆனால் நீங்கள் ஃபோனை ஓப்பன் பண்ணால் ஒரு புக் மாதிரி இதை ஓப்பன் பண்ணலாம். உள்ள 7.3 இன்ச் QXGA+ டைனமிக் அமோலட் டிஸ்பிளே இருக்குது. இந்த டிஸ்பிளேயை இன்ஃபினிக்ஸ் ஃப்ளெக்ஸ் டிஸ்பிளேன்னு சொல்கிறாங்க. இதுக்காக புதிய ஒரு பாலிமர் லேயர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் இந்த மாதிரி ஒரு ஈஸியாக பெண்ட் ஆகி ஃபோல்ட் ஆகுது. சாதாரண ஃபோன் டிஸ்பிளேயை விட இது 50% தின்னாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ புக் மாதிரி இந்த ஃபோனை நீங்கள் ஓப்பன் பண்ணலாம், மடக்கி வச்சுக்கலாம். மடக்கி வச்சிருக்கும் போது நீங்கள் ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படியே நீங்கள் ஃபோனை நீங்கள் அன்ஃபோல்ட் பண்ணீங்கன்னா அதே ஆப் அப்படியே உள்ள கண்டினியூ ஆகும். ஸோ இதுக்கு ஆப் கண்டினியூட்டி ஃபீச்சர்னு சொல்கிறாங்க. செமையாக இருக்குது. டேப்லெட் டிஸ்பிளே மாதிரி பெருசாக இருக்கிறதுனால இதில் 3 ஆப்பை நீங்கள் ஒரே நேரத்தில் ஓப்பன் பண்ணி மல்டி டாஸ்க் பண்ணலாம். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் சைடில் இருக்குது. 4 கலரில் இந்த கேலக்ஸி ஃபோல்ட் வருது. சில்வர், பிளாக், கிரீன் மற்றும் ப்ளூ. 7nm ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்டிராகன் 855 இருக்கலாம் மற்றும் 12GB ரேம் இருக்கு. உள்ள ரெண்டு பக்கமும் ஒவ்வொரு பேட்டரி இருக்கு. மொத்தமாக 4280 mAh பேட்டரி இருக்கு. ஸோ இந்த ஃபோன் ஏப்ரல் மாதம் யூஎஸ்ல விலைக்கு வருது. ஆரம்ப விலை 1.47 lakhs கிட்ட இருக்கு. இந்தியாவுக்கு எப்போ வரும்னு தெரியல. ஸோ இது ஒரு சூப்பர் ப்ரீமியம் ஃபோன், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லலாம். ஸோ பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க.
ஸோ நேற்று வந்து விவோ V15 Pro லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதோட அன்பாக்சிங் வீடியோ நம்ம போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலனா. மார்ச் 5ஆம் தேதி அதே மாதிரி Oppo F11 Pro வருது. ஸோ இந்த Oppo F11 Proலையும் வந்து ஒரு பாப்அப் கேமரா கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து மேல் பக்கம் சென்டர்லேருந்து மேலே எழும்பி வருது. பார்ப்போம் மார்ச் 5ஆம் தேதி இந்த புதிய F11 Pro எப்படி இருக்குன்னு அதை பற்றி நான் வீடியோ போடுறேன். ரியல்மி 3யும் வந்து வெகு விரைவில் கொண்டு வர இருக்காங்க. ஸோ பின்பக்கம் இதுலேயும் டூயல் கேமரா இருக்குது. ஸோ ரியல்மி 1ல் வந்த அந்த டைமண்ட் கட் பேட்டர்ன் இந்த ரியல்மி 3ல் திரும்பவும் கொண்டு வராங்க. மற்றும் இந்த ஃபோன் வந்து ஹீலியோ P70ல் ரன் ஆக இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி U1 கூட இந்த P70ல் தான் கொண்டு வந்தாங்க. மீடியாடெக் ஹீலியோ P70ல் இந்த ரியல்மி 3 வர இருக்குது. சாம்சங்கோட கேலக்ஸி A7 2018 வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா ஆண்ட்ராய்ட் பை அப்டேட் வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து பீட்டா அப்டேட். ஸோ இது எப்படி உங்களுக்கு அக்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சாம்சங் மெம்பர் அப்ளிகேஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதில் போய் நீங்கள் வந்து இந்த நோட்டீஸ் செக்ஷனுக்கு போங்க. ஸோ அந்த நோட்டீஸ் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீட்டா ப்ரோக்ராமுக்கான ஒரு நோட்டீஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ இந்த பீட்டா அப்டேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து சாம்சங் A7 2018க்கு மட்டும். மற்ற டிவைசஸ்க்கு அப்டேட் வரும்போது நான் சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த டெக் தமிழா செய்தி தொகுப்பை பார்த்தீங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காம டெக் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமணராஜன். தமிழில் பேசு டெக் தமிழா பாரு.